ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங் தானே எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவாக இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க, ஓகேவா? நீங்கள் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Seven of Wands, Ace of Pentacles, Page of Cups, Knight of Pentacles, Hermit, Emperor, Queen of Cups, Seven of Swords, Magician, Two of Pentacles, Page of Wands, King of Wands, Six of Wands. Bottom of the deck. Travel, confusion, control, fake, expectation, constant, infatuations, attraction, magician, communication, separation, dependence, toxic. ஓகே, தென் இன்றைக்கி அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகும் அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் கரண்ட் ரிலேஷன்ஷிப் ஒரு செப்பரேஷனில் போயிட்டுருக்கு நம்ம சொல்லலாம். ஒரு சிலவங்களுக்கு இதில் போஸ்ட் உங்களை பிடிச்சி ப்ளாக் பண்ணி வச்சுருக்கலாம், ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே, தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் தான். எஸ், நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அந்தளவுக்கு எமோஷ்னலி நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு உண்டு, இவரை நீங்கள் டிபெண்ட் பண்ணிட்டு உண்டு, 24/7 டிபெண்ட் பண்ணிட்டு உண்டு. எனக்கு இவனை ஒரு வாட்டி பார்த்தா போதும், எனக்கு இவன் ஒரு கால் பண்ணால் போதும், ஒரு மெசேஜ் பண்ணால் போதும், டிபெண்ட்லேயே நீங்கள் வாழ்ந்துட்டு உண்டு. ஓகே, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் வாரதுக்கான ரீசனே நீங்கள் தான் ஆக்சுவலி. ஏன்னா இங்கே நீங்கள் பயங்கரமாக எமோஷனல் நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு உண்டு, பயங்கரமாக லவ், கேர், ப்ரொடெக்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ நம்ம ஆக்சுவலி நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 110% நம்ம ட்ரூவாக இருக்கும்போது, உண்மையாக இருக்கும்போது, கேரிங்காக இருக்கும்போது, லவபிளாக இருக்கும்போது அதை அவங்க மனசிலாக்கிட்டு லைஃப் லாங் நம்ம கூட அவங்க உண்மையாக இருப்பாங்க நம்ம நினைக்கிறோம். பட் அது ராங், கிடையவே கிடையாது. ஓகே, நம்ம அது நினைக்கிறோம், பட் அது நிஜ லைஃப் அது நடக்க போகிறதும் கிடையாது. ஏன் அப்படின்னா எப்பவுமே நம்மக்கிட்ட ஒருத்தவங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும். அளவுக்கு மீறும் போது இங்கே எதுவுமே நல்லா இருக்காது. ஆக்சுவலி நம்ம எல்லா வீடியோவில் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, யாராக இருக்கட்டும்,
பிரதராக இருக்கட்டும், சிஸ்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்ம லைஃப்பில் ஒருத்தவங்க நமக்கு எத்தனை தூரம் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அத்தனை தூரம் நம்ம கொடுத்தா போதும். ஒரு போஸ்டேஜ் கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆக்சுவலி. ஓகே. ஸோ நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, உங்கள் கூட பேசாமல் பழகாமல் மெசேஜ் பண்ணாமல் அவங்களால இருக்க முடியும் அப்படின்னா ஷோராக நம்மளால இருக்க முடியும். அவங்களால அவங்க ஒருத்தவங்க நம்ம வேண்டாம் சைலண்டாக இருக்காங்க அப்படின்னா நம்ம வெளியே போகும்போது நமக்கு அது எதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும்ல. ஓகே. ஸோ அதை மனசில் ஆக்கிக்கோங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி மேரேஜான ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம். பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு பர்சனாகவும் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவும் என்னோட கண்ட்ரோலில் நிற்கிறதா இருந்தால் இல்லைங்கி போயிட்டே இரு. நான் சொல்லது கேட்டு ரிலேஷன்ஷிப்பில் நிற்க முடியும்னா இல்லைங்கி போயிட்டே இரு. எனக்கு அதில் ஒரு நஷ்டம் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. நஷ்டங்கிறது உனக்கு தான். மேபி இவரோட கேரக்டர்ஸ், இவரோட பிஹேவியர், இவரோட ஆட்டிடியூடை வச்சு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எத்தனையோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு உண்டு. இவன் ஒன்று என் கூட கடைசி வரைக்கும் நின்னால் போதும், வந்தால் போதும். இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் போயிட்டு இருந்திருக்கலாம். மேபி உங்களோட ஏஜ் குறைஞ்ச பர்சனாக இருக்கலாம் மேபி. ஓகே. அப்படி இல்லைங்க அதிகமாக உங்களை விட ஒரு 4-5 வயசு அதிகமான ஒரு பர்சன் இருக்கலாம். இவர் ஆக்சுவலி பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர்னால நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன், நான் நான் யாருக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டேன், நான் சொல்கிறது கேட்டு நிற்க முடியல, அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், இல்லைங்க ஒரு நாள் இந்த ரிலேஷன்ஷிப் எத்தாது இவர் சொல்லியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் பயங்கரமாக எமோஷ்னலி நீங்கள் கனிட்டானால எப்படியாவது இந்த ஒரு பர்சன் என் கூட லைஃப் லாங் வந்தால் போதும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு உண்டு, அஸ்பெக்டன்ஸில் போயிட்டு உண்டு நீங்கள். ஓகே. இவர் உங்களுக்கு ஒரு ஃபேக்காக ஒரு ப்ராமிஸும் பண்ணியிருக்கலாம். நான் உனக்கு கமிட்மெண்ட் கொடுப்பேன், ஸ்டெபிலிட்டி கொடுப்பேன், பட் நீ என்கிட்ட கேட்கக்கூடாது. இப்போ எனக்கு டைம் சரியில்லை, சுச்சுவேஷன் சரியில்லை, பட் எனக்கு என்னைக்கு தோணுதோ இல்லைங்க என் சுச்சுவேஷன் எனக்கு ஃபேவரபுளாக மாறுதோ அன்றைக்கி நான் உனக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பேன். அது வரைக்கும் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, என்னை டைட்டாக பிடிக்கவும் கூடாது. இந்த மாதிரி உங்களுக்கு சில ரூல்ஸ் ரெகுலேஷன் போட்டுருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம், இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவங்க நினச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கலாம். பட் இவரோட தோட்டம் என்ன அப்படின்னா, பார்ப்போம், டைம் எடுத்து நமக்கு விருப்பம் இருக்குது, நமக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா கொடுக்கலாம், இல்லைங்க பார்த்துக்கலாம். ஓகே. இந்த மாதிரியாக இந்த ரிலேஷன்ஷிப்பை நின்றுட்டு உண்டு. பார்ப்போம், கொஞ்ச நாள் போட்டு நமக்கு தோணுதெல்லாம் கொடுக்கலாம், இல்லைங்க பார்த்துக்கலாம். இந்த ஒரு தோட்டில் ஃபேக்காக நின்றுட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு, உங்களோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடிட்டு உண்டு, உங்களையும் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு உண்டு. நீங்கள் எமோஷ்னலி பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டு உண்டு, அது வரைக்கும் மனசில் ஆகிட்டு உண்டு. ஸோ உங்களோட கேரக்டரை A to Z மனசில் ஆக்கி வச்சு அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக மைண்டு கேமை கழித்து அதுக்கேற்ற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் கொண்டு போய் அதுக்கேற்ற மாதிரி அழகாக அவங்கள நைஸாக கொண்டு போயிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். எனக்கு என்ன தோணுன்னா ஒரு கட்டத்தில் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி அட்டாச்டு கிடையாது, மனசில் ஆக்கிக்குவோம். இவர் ஆக்சுவலி அட்டாச்டு கிடையாது. இந்த ஒரு பர்சன் இதில் அட்டாச்டு பார்த்தீங்க அப்படின்னா இவர் கெரியர் வைஸ், ஃபினான்ஷியல் வைஸ் இவர் அட்டாச்டு. இவர் ஆக்சுவலி யாரு கூட அட்டாச் ஆக மாட்டாங்க. அப்படி இவருக்கு யாரு கூட அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த இடத்தை விட்டு ஓடி ஆகும். அப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பயங்கரமாக கேர் பண்ணி லவ் பண்ணி இவரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு பேடி வந்துட்டு உண்டு, இன்னும் நான் மயங்கிடுவேணும், நான் அட்டாச்ட் ஆகி போயிடுவேணும், அந்த ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு. ஸோ அந்த ஒரு தாட் இவருக்கு மைண்டில் வரக்கூடிய ஒரு டைமில் ஆல் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு உண்டு, இனி இதில் நின்னா சரியில்லை. ஓகே. ஏன்னா நீங்கள் பயங்கரமாக கேர் பண்ணி பயங்கரமாக லவ் பண்ணி பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சனுக்கு மனசிலான விஷயம் என்னென்னா, எனக்கு எனி டைம் அவள் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, எனி டைம் எனக்கு அவள் கூட பேசணும், பழகணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு தாட் வந்துகிட்டே இருக்குது, நான் அட்டாச்ட் ஆகிறேன். ஓகே. நான் இந்த ரீதிக்கு நான் போனேன் அப்படின்னா ரியாலிட்டியை நான் மறந்துடுவேன், இல்லை என்னோடய பவரை நான் மறந்துடுவேன், என்னோடய மைண்டை வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் ஆகாது, நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி இருக்கும். மெல்லாம் இதுலேருந்து ஓடுறது பெட்ரு. நம்ம யாரும் ஏன்னா ஆக்சுவலி இவரோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன, இவர் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய கேரக்டர். அப்போ இவர் உங்களுக்கு அட்டாச் ஆக ஒரு பட்சத்தில் நீங்கள் இவரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆகிடும்ல. இவர் மெல்ல ஓடிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். பிளாக்கில் போட்டுட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இவர் ஓடிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் போயிட்டுருக்கு. நீங்கள் இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. எனக்கு இது கரெக்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. இவர் ஒன்லி உங்களை சோஷியல் மீடியாவில் எல்லா சோஷியல் மீடியாலையும் இவர் உங்களை பிளாக் பண்ணிட்டு உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணாத ரீதிக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இருந்து அழுது ஃபீல் பண்ணி
கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபேஷியல்ஸ் படிக்கிறீங்க நான் சொல்லுவேன், ஃபேஷியல்ஸில் நீங்கள் இருக்கிறீங்க நான் சொல்லுவேன். இந்த வீடியோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுன்னு எனக்கு தெரில. பட் இது வரைக்கும் நீங்கள் செல்ஃபும் பண்ணிட்டு இல்லை, மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. 24/7 நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனு டிபெண்டில் தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணி இன்னும் நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணுவேன்? நம்ம லைஃப்புங்கிறது வாழ்றதுக்கு தானே இருக்குது. இவனுக்காக வெயிட் பண்ணி ஒவ்வொரு நாளும் எனக்கு போர் அடிக்குது. இல்லைங்க எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கிடைக்குமா கிடைக்காதா, இதெல்லாம் வெயிட் பண்ண முடியல. அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஆகிட்டு உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறாங்க. அப்படி இருந்தும் அழுது ஒப்பாரி வச்சு இவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க. பயங்கர டாக்ஸிக்கான ஒரு பர்சன் ஆகும். ரிலேஷன்ஷிப்பே டோட்லி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கலாம். மேபி ட்ராவலிங் இதில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், நீங்கள் ட்ராவலிங் லைக் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், அடிக்கடி ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம் மேபி. ஓகே, ஸோ கரண்ட்லி செப்பரேஷன் ஆகிட்டு உண்டு. இவர் பிளாக் பண்ணிட்டு உண்டு. நீங்கள் வந்து இருந்து அழுது உங்களுக்கு வேறு வழி இல்லை கான்டெக்ட் பண்ணுறதுக்கு. அவன் சோஷியல் மீடியா பிளாக் இல்லை, எப்படி கான்டெக்ட் பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ என்னைக்காவது திருந்தி வந்துட மாட்டாங்களா, என்னைக்காவது மாறி வந்துட மாட்டாங்களா, என்னைக்காவது என்னோடய லவ்வையும் மனசையும் புரிஞ்சுக்கிட்டு வந்துட மாட்டாங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னு சொல்லுவேன். ஓகே ஸோ மேபி இவர் உங்களை பிடிச்சி ப்ளாக் பண்ணி வச்சு 7 months இருக்கலாம், ஜூலை மந்தாக இருக்கலாம். ஓகே, தென் நமக்கு சொன்ன மாதிரி இவர் ஆக்சுவலி சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. பட் இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஏன்னா போயிட்டு உண்டு, பட் அங்கேருந்து உங்களை பார்த்துட்டே தான் இருக்காங்க. நீங்கள் அழுது முடிஞ்சால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மாறிட்டீங்களா, திருந்திட்டீங்களா? ஆள் ஆக்சுவலி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இன்னும் நீங்கள் அழுத முடியல, இன்னும் நீங்கள் இவர் பார்த்துட்டே தான் இருக்கிறீங்க. எப்போ வருவாங்க அவளும் கரெக்டாக பார்த்துட்டே இருக்காங்க. உங்கள் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன, ஆளும் உங்களை பார்த்துட்டே தான் இருக்காங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஆளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் உண்டு. கன்ஃபியூஷன் மீன்ஸ் என்ன சொல்கிறது, இவரே எல்லா சோஷியல் மீடியாவில் பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு கரண்ட்லி நீங்களும் வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க. வேறு பெக் பண்ணுறதுக்கு போய் எப்படி முடியும்? அதான் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு. பட் ஆளுக்கு ஒரு கன்ஃபியூஸ், என்னடா சைலண்டாக இருக்கே, நம்ம தெரியாமல் பிளாக் பண்ணி வச்சிட்டோமோ? ஏன்னா நம்ம பிளாக் பண்ணி வச்சனால அங்கே நடக்கிறது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு. இப்போவும் அவங்க மனசில் நம்ம இருக்கோமா இல்லையா, லவ் இருக்கா இல்லையா, ஆளுக்கு ஒரு கன்ஃபியூஸ். அது ஆக்சுவலி இப்போ இவரோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வரைக்கும் இன்னொரு போஸ்ட் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு உண்டு, மைண்ட் கேம் கழிச்சிட்டு டாக்ஸிக்காக இருந்துட்டு. பட் இது வரைக்கும் இது வரைக்கும் உங்களை மூவ் ஆன் ஆகிட்டல. ஏன்னா இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற ஒரு அட்ராக்ஷனுங்கிறது இது வரைக்கும் குறைஞ்சிட்டில்ல. ஆக்சுவலி இன்னொரு போஸ்ட் உங்களை 24/7 மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். மேபி இவரோட தாட்ஸுங்கிறது உங்களுக்கு 24/7 வந்துட்டுருக்கலாம். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் சைலண்டாக இருக்காங்க. இவர் இப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மோடில் இருக்கார். என்ன தெரியுமா, இவர் ஆக்சுவலி இவரோட மாஸ்டர் பிளான் என்னன்னு உங்களுக்கு மனசிலாகலை. ஏன்னா இவரோட மாஸ்டர் பிளான்லாம் மனசிலாகணும். அப்படியே நீங்கள் பீஸ் ஆஃப் த மைண்டில் இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி அழுதி விழிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இவரோட மாஸ்டர் பிளான் மனசிலாகும்? கரண்ட்லி இவர் சைலண்டாக இருக்கார். இப்போ இவர் திங்க் பண்ணுற விஷயம், ஆக்சுவலி இவர் சைலண்டாக இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மூலம் இவர் இருக்கார். ஏன்னா நீங்கள் கால் பண்ணாத அளவுக்கு, இவரை கான்டாக்ட் பண்ணாத அளவுக்கு ஆல் சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டும் இப்போ அந்த பர்சன் எக்ஸ்பெக்டேஷன் மூலம் நீங்கள் வேறு ஏதாவது நம்பர்லேருந்து கால் பண்ணுவீங்களா, இல்லைங்க இவரோட காலை போய் நீங்கள் விழுந்து சரண்டர் ஆக்குவீங்களா? ஏன்னா அப்படி விழுந்துட்டீங்க அப்படின்னா அவர் நினைக்கிற ரீதிக்கு உங்களை மறுபடியும் கொண்டு போகலாம்ல. ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் கொண்டு போகலாம், கமிட்மெண்ட் கேட்கக்கூடாதுன்னு ஒரு இதில் கொண்டு போகலாம். ஸோ இவரை பொறுத்த மட்டும் இவரை நினைக்கிற ரீதிக்கு நீங்கள் போகணும். இவர் இப்போ மழை பெய்யுதுன்னா எஸ் மழை பெய்யுது, இவரோட கண்ட்ரோலை நீங்கள் அனுசரித்து போகிறதா இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் ஓகே, லைஃப் லாங் ஓகே, அவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அப்போ இவர் இப்போ கரண்ட்லி எல்லா சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்க. நீங்கள் மறுபடியும் எப்போ வருவீங்க, எந்த வேலை கான்டாக்ட் பண்ணுவீங்க, வேறு நம்பர் வாங்குவீங்களா, இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்டோட நம்பரையோ இவரோட ஃபேமிலி பேஸ் நம்பரை இதை கான்டாக்ட் பண்ணுவீங்களா, அப்படி இல்லைங்க நேராக இவரோட டைரெக்டாக மீட் பண்ணி காலையில் விழுந்துருவீங்களா? அப்படி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இவரோட மாஸ்டர் பிளான் ஒர்க் அவுட் ஆகிடும். கடைசி வரைக்கும் இவரை நினைக்கிற விதிக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஒரு மைண்டு பார்த்தீங்களா? பட் ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா இவர் 24/7 உங்களை திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பட் இவ்வளோ ஸ்நேகம் இருந்தும் இவருக்கும் அவங்க மேலே ஸ்நேகம் இருக்குது. என்னதான் ஈகோஸ்டிக்கான ஒரு பர்சனாக இருந்தாலும் இவருக்கும் அவங்க மேலே ஸ்நேகம் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது. பட் 24/7 இவங்க உங்களுக்கு திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களோட பவரை பார்த்தீங்களா, அவங்களோட காலைக்கீழே நீங்கள் போகணும், அவங்களோட கண்ணோட நீங்கள் போகணும். ஸோ அதுக்காக அந்த ஃபீலிங்ஸ் எமோஷனை கூட எப்போலாம் சப்ரெஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஓகே,
இவருக்கு இப்போ ஒரு டவுட் இவருக்கு எனக்கு என்ன தோணுது, மேபி நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கலாம். இவர் உங்களை பிடிச்ச ஆல் சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சப்பறம் நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம நம்பரை பிளாக்ல போட்டாச்சுன்னா நம்ம இனி மறுபடியும் காண்டாக்ட் பண்ணுறது சரியில்லை. அப்படி இல்லைங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு நம்பரில் தான் கால் பண்ணிருக்கலாம், அதையும் பிளாக்ல போட்டுருக்கலாம் அந்த பர்சன். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சேசிங் மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாள் நீங்கள் அழுது வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்போ இவருக்கு ஒரு கன்ஃபியூஷன், இப்போவும் இவருக்கு மேலே உங்களுக்கு லவ் இருக்கா காதல் இருக்கா ஒன்றும் இவருக்கு தெரியல, ஒரு கன்ஃபியூஷன் நாங்கள் ஆக்சுவலி இவர் காரணம் தேடிட்டு இருக்காரு. ஓகே, இவர் ஆக்சுவலி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்காரு 24/7. மேபி இவருக்கு மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். இவர் 24/7 திங்க் பண்ணுற பார்த்தீங்களா, அதுவும் ஒரு லோ ஆஃப் அட்ராக்ஷன் தான். ஓகே, ஸோ அது உங்களுக்கு பயங்கர ட்ரிகர் ஆகிருக்கும். கண்டினியூஸ் அந்த போஸ்டர் நேம் பார்த்துட்ருக்கலாம், ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்துட்ருக்கலாம், ஃபெதர் பார்த்துட்ருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 2 பேரும் அடிக்கடி ஷேர் பண்ண விஷயங்கள், ப்ரீசஸாக இருந்த அந்த இடங்கள், இதெல்லாம் அடிக்கடி உங்கள் கண்ணில் பட்டு உங்களுக்கு ஒரு போஸ்டர் நினைவுபடுத்திட்டே இருக்கலாம். காரணம் என்னென்னா 24/7 இந்த ஒரு போஸ்டர் திங்க் பண்ணனால அது உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது. ட்ரீமில் கனெக்ட் ஆகலாம், 3 to 5 முழிப்பு வரலாம் உங்களுக்கு. ஓகே, இவர் ஆக்சுவலி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டுருக்காரு. இவர் திங்க் பண்ணுறாரு, ஏதாவது ஒரு காரணம், என்ன காரணம் தெரியலாம், நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டும் போயிடக்கூடாது, நம்மளோட ஈகவும் குறைஞ்சி போயிடக்கூடாது, நம்மளாம் இறங்கி போன மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம தோற்ற மாதிரி இருக்கக்கூடாது, என்ன சுச்சுவேஷன் என்ன ட்ராமா க்ரியேட் பண்ணி அங்கே என்ன நடக்குன்னு போய் தெரிஞ்சுட்டு வரலாம், நம்ம எதாவது மெசேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா, என்ன எப்படி போகிறது, காரணம் தேடிட்டு இருக்கார் இவர். ஓகே, இவருக்கு லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் பேலன்ஸில் என்ன தான் உங்களை பிடிச்சி சோஷியல் மீடியாலாம் பிளாக் பண்ணி வச்சுட்டு பயங்கர ஈகோஸ்டிக்காக நின்னாலும் இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இவருக்கு லைஃப்லேயும் பேலன்ஸில் உங்கள் லைஃப்லேயும் பேலன்ஸ் இல்லை. மொத்தத்தில் அவங்களும் நிம்மதி இல்லை, நம்ம லைஃப்லேயும் ஒரு நிம்மதி இல்லை. அது என்ன தெரியுமா ஆக்சுவலி, அது அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, நம்மளையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு இந்த ஓவரால் இந்த எனர்ஜியில். ஓகே, ஸோ என்ன இவர்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரும். 2 ஹவர்ஸ்லையோ 2 வீக்ஸ்லையோ 2 மந்த்லையோ 2 டேஸ்லையோ இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிளாக. எதுக்காக கம்யூனிகேஷன் வருது அப்படின்னா, அதுக்கு ஒரே கன்ஃபியூஸ், இருக்கிறீங்களா இல்லைங்களா, ஓகே காதல் இருக்கா இல்லையா, ஒரு கன்ஃபியூஸ். அந்த கன்ஃபியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வர்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. மற்றபடி இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டேங்கிட்ட கொடுப்பாங்க, பட் டைம் எடுத்துக்கும். சூஸ் பண்ணுவார். ஓகே, என்ன இருந்தாலும் இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். ஏன் அப்படின்னா இவருக்கு லைஃப்பில் இவரை இந்த மாதிரி கேர் பண்ணுறதுக்கோ லவ் பண்ணுறதுக்கோ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோ இவருக்கு லைஃப்பில் யாரும் இல்லை. மேபி நீங்கள் கொடுத்த ஒரு லவ்வுங்கிறது ஒரு டார்ச்சர்னால இவர் உங்களை விட்டு எல்லை இல்லாத இடத்துக்கு ஓடினாலும் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு இருந்தாலும் கரண்ட் இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. என்ன தான் மனுஷன் ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் எப்போது வரைக்கும் அவனுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படும் இல்லை. நம்மளோட லைஃபுங்கிறது என்றைக்கு நமக்கு ஒரே மாதிரி போகாது, ஸ்மூத் கோயினாக போகாது. சம்டைம் நம்ம டவுன் ஆகிற சுச்சுவேஷனோ ஸ்டக் ஆகிற சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் இருக்கும். ஸோ அந்த டைம் நம்மளுக்கு எமோஷ்னலி ப்ரொடெக்ட் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரோ இருந்தாங்க அப்படின்னா நமக்கு அந்த ப்ராப்ளங்கிறது பெருசாக தெரியாது. ஸோ அப்போ கரண்ட்லி இவர் நான் இப்படியாகும் அப்படியாகும் எனக்கு யாரும் தேவையில்லைன்னு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு தான் கரண்ட்லி இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. பட் இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். ஓகே, சூஸ் பண்ணுவார், உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், பட் அது டைம் எடுத்துக்கும். பட் உடனே இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வரதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆளுக்கு ஒரே கன்ஃபியூஸ், நம்மளும் பிடிச்சி எல்லா சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுட்டோம், அங்கே என்ன நடக்குன்னு ஒன்று தெரியல. அப்படி வந்தாலும் டேரெக்டாக வராது, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு தேவையில்லாத ஒரு காரணம் சொல்லி தான் வருவாங்களே தவிர அதர்வைஸ் கிடையாது. ஸோ மனசில் ஆக்கிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் இந்த போஸ்டோட கரண்ட் எனர்ஜி. தான் நமக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் பார்க்கலாம். 1 important, 2 important, 6 important, 7 important, 4 important, 9 important. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், ஜூன், ஜூலை, செப்டம்பர், நவம்பர். ஓகே, ஸோ இந்த மந்தில் உங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ளீசஸான மூமெண்ட் எதாவது நடந்துருச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.